அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. நம்ம நெட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 22/2/2025 இன்னைக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூகுளை ஓப்பன் பண்ணிக்காங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே யூஜிசி நெட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னாவே போதும். டைரக்டா அந்த ரிசல்ட்டுக்கான வெப்சைட்டுக்கு போயிடும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்ற ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் மெசேஜ்ல போயிட்டு இருக்கு பாருங்க. யூஜிசி நெட் டிசம்பர் 2024 கிளிக்கர் ஃபார் ஸ்கோர் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அந்த அப்ளை பண்ணி முடிக்கிறப்போ இந்த நம்மளுடைய விவரங்கள்லாம் அடங்கிய ஒரு 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 பக்கம் அந்த ஏ4 ஷீட்ல அந்த நம்ம அப்ளை பண்ணதுக்கான எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல அப்ளிகேஷன் நம்பரை நம்ம வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் நம்பரை எங்கேயோ வச்சுக்கோமே அப்படின்னு நம்ம தேட வேண்டாம். நம்ம மெயிலுமே அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்க நம்ம டைப் பண்ணிட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேப்சாவை போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ரிசல்ட்டின் அடிப்படையில் நம்மளுடைய அந்த கட் ஆஃபினுடைய அடிப்படையில நம்மளுக்கு நெட்டா ஜேஆர்எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸா வந்து நம்ம கட் ஆஃப் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. யூஜிசி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சப்ஜெக்ட் அந்த கேட்டகரியில கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம இதை பார்த்துக்கலாம். கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்காங்க, ஜேஆர்எஃப்க்கு எவ்வளவு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு, பிஹெச்டிக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து தமிழ் சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். நம்ம கண்ட்ரோல் எஃப் அழுத்தி அங்க தமிழ் அப்படின்னு நம்ம அடிச்சோம்னா டைப் பண்ணோம்னாவே தமிழுக்கு போயிடும். பாருங்க, அன்ரிசர்வ்ல வந்து 168 மார்க் எடுத்திருந்தோம்னா ஜேஆர்எஃப். இப்ப ஜேஆர்எஃப் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா 16 பேர் தான் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல வந்து 154 பேர் வந்து அந்த அந்த கட் ஆஃப் 154 தான் அதுக்கான கட் ஆஃப். அடுத்து பாருங்க 129 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி ஒன்லி அப்படின்றதுல 138 மார்க் வந்து கட் ஆஃப். 138 மார்க் எடுக்கணும். அப்ப சாலிடா பாத்தீங்கன்னா 70னா 140,000. அப்ப வந்து 69 கேள்வி வந்து அடிச்சிருந்தாதான் 138 மார்க் எடுக்க முடியும். அப்ப பிஹெச்டி ஒன்லி அப்படின்றது 273 பேர் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில பாருங்க 162 வந்து ஜேஆர்எஃப் கட் ஆஃபா வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா 22 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. நெட்டுக்குன்னு பாக்குறப்போ 144 வந்து நெட்டு, அதுல 230 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்டி ஒன்லி அப்படின்றதுல 130 வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஓபிசிக்கு. அதுல 460 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இடபிள்யூஎஸ் அதுக்குன்னு வந்து கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னா 162 வச்சிருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க ஜேஆர்எஃப்ல. நெட்டுக்கு வந்து 150 வச்சிருக்காங்க. அதுல 3 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்டிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 128 மார்க் வச்சிருக்காங்க. அதுல 9 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர்எஃப்கான கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னா 156 எடுக்கணும். அதுல 6 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. நெட்டுக்கு 138 அதுதான் கட் ஆஃப். அதுல 107 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்டி ஒன்னில வந்து பாத்தீங்கன்னா 126 பேர் 126 வந்து கட் ஆஃப். 237 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டில வந்து 138 வந்து ஜேஆர்எஃப் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. சேம் நெட்டுக்கும் 138 தான். பிஹெச்டிக்கு மட்டும் 126 வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி பிஐயூஆர் அதுக்கு வந்து 158 வந்து ஜேஆர்எஃப்க்கும் நெட்டுக்கு வந்து 132 வச்சிருக்காங்க. பிஹெச்டிக்கு வந்து 108 வச்சிருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 126 வந்து அந்த பிடபிள்யூடி HIUR அதுக்கு வந்து 126 வந்து எதுக்கு அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கும் நெட்டுக்கும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட் ரெண்டுத்திலுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாக்குறப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் பாருங்க. நம்ம இங்க முதல்ல இருக்கிற ஒரு 4 லிஸ்ட்டை பார்த்துருப்போம். கூடுதலா பின்னாடி இருக்கிற லிஸ்டையும் நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். அதுவுமே போயிட்டே இருக்கு. அப்ப தமிழ்ல வந்து பாஸ் பண்ணக்கூடிய அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கட் ஆஃப் எதுனா 168 ஜேஆர்எஃப்க்கு, 154 வந்து நெட்டுக்கு, பிஹெச்டிக்கு வந்து 138. இதுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரிசல்ட்.
மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்க. வெற்றி அடைந்தால் வாழ்த்துக்கள், தோல்வி அடைந்தா வெற்றிக்கான அடுத்த ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடா நம்ம அடுத்த தேர்வுல வெற்றி அடைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.